ஸ்வர்க்கம் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். உண்மையை சொன்னால் ஸ்வர்க்கம் என்ற ஒன்று உண்டு. ஆனால் அது எங்கோ வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி உலகமோ தனி இடமோ கிடையாது. நாம் இறந்ததுக்கு பிறகு ஒரு ஆவியாக ஆவி உலகத்தில் இருப்போம். அதாவது ஒரு ஸ்பிரிட்டோட டைமென்ஷனில் இருப்போம். அங்கே நாம் மனிதனாக செய்த அனைத்து செயல்களும் நம் ஆழமான உணர்தலுக்குள் வரும். நாம் நிறைய நல்லது செஞ்சுருக்கோம், உதவிகள் செஞ்சுருக்கோம், அன்பு செலுத்தியிருக்கோம் அப்படின்னா அது மற்றவர்களால் எப்படி உணரப்பட்டது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து பார்ப்போம். நம்மளோட கோணத்தில் அந்த அனுபவம் நமக்குள் ஒரு பேரானந்தத்தை, ஒரு அமைதியை, ஒரு உயர்ந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை உருவாக்குது, ஒரு அனுபவத்தை உருவாக்குது. நாம் இருக்கக்கூடிய அந்த ஆவி உலகத்திலேயே ஒரு வெளி நிஜமாகவும் பிரதிபலிக்க துவங்குகிறது. இதைத்தான் நிறைய மதங்கள் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு யாரும் சொர்க்கத்தில் இடம் கொடுக்கல, நாம் செய்த செயல்களின் விளைவை நாமே அனுபவிக்கின்றோம். அது நம்ம உணர்வினுடைய அனுபவ நிலை. அது ஒரு தற்காலிகமானது தான். அப்போ இறந்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஸ்வர்க்கம் நரகம் அப்படிங்கிற ரிவ்யூங்கிறது நடக்கும். சரிங்களா?